செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 17 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கே மழை தொடங்கியதை நாம் நேற்று மாலை அறிக்கையில் அறிவித்திருந்தோம். நேற்றைக்கு 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் அரசூர் 25 மில்லிமீட்டர். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சூலூருக்கு அருகே 23 மில்லிமீட்டர். இப்படி கர்நாடக எல்லையோரம் தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் கூட ஆங்காங்கே மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. கர்நாடக எல்லையோரம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. 2 சென்டிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்திலேயே ஆங்காங்கே மழை. சோமனூர் 15 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. பொங்கலூரும் மழை தான். அடுத்தபடியா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இடைப்பட்ட பகுதி கோளார்பட்டி மழை, சிஞ்சுவாடி மழை, அப்படியே கோரிக்கடவு 15 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. காரத்தொழுவு மழை. இப்படியே பார்த்தீங்கன்னா பழனிக்கு வடக்கே நரிக்கல்பட்டி ஆலங்கட்டி மழை, ஐஸ்கட்டி மழை. தாராபுரம் தெற்கு பகுதி ஐஸ்கட்டி மழை. அதே போல பல இடங்களில் பெய்தது எல்லாமே இடி மின்னலுடன் ஐஸ்கட்டி மழையாக தான் இருந்துச்சு. சில இடங்களில் ஐஸ்கட்டி மெல்ட் ஆகி பெருந்துருளாக விழுந்தது. இப்படி மழைப்பொழிவு காணப்பட்டது. அப்படியே பார்த்தீங்கன்னா சாயல்குடி வரைக்கும் கூட மழை தான். முகையூர், அதன்படிய ஆப்பனூர், அதே போல சிக்கல், ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல், இங்கெல்லாம் மழை. திண்டுக்கல் மாவட்டம் டி கல்லுப்பட்டி, மேலும் மோதகம், அமத்தூர், அதாவது எங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்ட எல்லை பகுதியில் இதெல்லாம் மழைப்பொழிவு. அங்காங்கே எல்லாம் குறைவான மழைப்பொழிவு இருந்தாலும் நேற்றைக்கு தான் தொடக்கம். எதிர்பார்த்த மேற்கு மாவட்ட மழை தொடங்கியது எனலாம். அதே போல அறிவித்தது போல ஆலங்கட்டி மழை, ஐஸ்கட்டி மழை பல இடங்கள்ல. நேற்றைக்கு நாம மலை பகுதிகளிலையும் மழையை ஒட்டிய பகுதிகளில் தான் எதிர்பார்த்தோம். உள்ளேயே வந்திருக்கு. ஆகையினால இன்றைக்கு மழை தீவிரமடைவது உறுதியாகிவிட்டது. இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கு மேகம் சூழும். கிழக்கு திசை காற்று உள்ளே வரும்பொழுது, கடல் நீராவி உள்ளே வரும்பொழுது இருக்க வெப்பத்தால ஆங்காங்கே மேகம் சூழும். மதியத்தில எல்லாம் உள் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மேகம் சூழும். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள், திருச்சி எல்லாமே அப்படியே கருமேகங்கள் சூழும். காலையிலேயே சூழும். ஆனால் காலையில மழைக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே மிரட்டிட்டே இருக்கும் மதியம் வரைக்கும். மதியம் வந்துட்டா போதும். தென் மாவட்ட கடலோர பகுதி தொடங்கி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும், அதே போல நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதுல நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் உண்டு, கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் உண்டு, தேனிக்கும் உண்டு, விருதுநகருக்கும் உண்டு. இப்படி மதியம் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கும். மெல்ல ஒரு மதியம் 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் இன்னும் தீவிரமடையும். மாலை வந்துட்டு என்னமோ திருச்சி வரைக்கும் வந்துடும். கோயம்புத்தூர் முதல், அதாவது பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் தொடங்கி திருச்சி, பெரம்பலூர் வரைக்கும், தஞ்சாவூர் மாவட்ட எல்லை வரைக்கும் கூட இன்றைக்கு மாலை மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல், அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி, தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, தெற்கு, மத்திய, வடக்கு எல்லாமே இன்றைக்கு மழை வாய்ப்பு உறுதியாகவே தெரிகிறது. இன்றைக்கு மாலை பிறகு இந்த மழை கடலோரத்துக்கு பெரிதா எட்டாது. ஆனால் குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும். கடலோரத்தில் இருந்து மேற்கு திசையை பார்த்தீங்கன்னா கொண்டல் ஏரி மிக உயரமாக மேகம் ஏறி இடிமின்னல், அப்படியே நெருப்பை போல வானிலை இடிமின்னலை, அதாவது இரு காற்று இணைவு காரணமாக குறைந்த அழுத்த பகுதியில்
அது கார்பன் தூசு மாசு காரணமாக மின்தூண்டலை ஏற்படுத்தி கடும் ஒரு நெருப்பு பிழம்பு போல இடிமின்னலை நீங்கள் மேற்கு திசையில் இன்றைக்கு காணலாம். ஆனால் அருகில் பெய்தால் சத்தம் கேட்கும், ரொம்ப தொலைவாக இருந்தால் மின்னலை மட்டும் பார்க்கலாம். இன்றைய மழைப்பொழிவு திருச்சிக்கு மேற்கே பெரம்பலூர் வரைக்கும் கூட வரலாம், தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் வரலாம். ஆனால் மதியம் டெல்டாவில் மிரட்டல் இருக்கும், மாலையும் மிரட்டல் இருக்கும். மேகமூட்டம் வந்து மழையை கொடுத்து விடுவது போல. நேற்றைக்கே நான் மாலையில நகரங்கள் நிறைய இடத்துல இருந்தது பார்த்தோன்னே, நேற்று கருமேகம் சூழ்ந்தது பார்த்தோன்னே, மழை வரப்போகுது வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி மக்கள்லாம் தெளிதெறிக்க வீட்டுக்கு ஓடிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்றைக்கு மழை வராது என்று அவர்களுக்கும் தெரியவில்லை. இன்றைக்கும் அதுபோல் நேற்றை விட கூடுதலாக மிரட்டும் டெல்டாவில். ஆனால் மழை என்பது உறுதியாக நாளை தான் டெல்டாவிற்கு வரும். இன்றைக்கு திருச்சி தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும், புதுக்கோட்டை வரைக்கும், பெரம்பலூர் வரைக்கும், கல்வராயன் மலை வரைக்கும், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி வரைக்கும், திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் இன்றைக்கு வந்துடும். நாளை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நேற்றை விட கூடுதல் பரப்பு. நாளை அதாவது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை கிழக்கு காற்று உள்ளே நுழையும் பொழுது மேகமூட்டங்கள் கடலோரத்தில் உருவாகும். நாளை மதியம் மீண்டும் மேற்கு மாவட்டங்களில் மழை உருவாகி கனமழை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் பெரும்பாலும் மத்திய உள்பகுதி, அதாவது கோவில்பட்டி, சிவகாசி, விருதுநகர், சாத்தூர், அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரை, அப்படியே வடக்க பார்த்தீங்கன்னா மணப்பாறை, திருச்சி, புதுக்கோட்டை, அதாவது புதுக்கோட்டை திருச்சி இடைப்பட்ட பகுதி, சேலம், நாமக்கல், அப்படியே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இதுல சேலத்திற்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக திருச்சி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம்லாம் நாளை நல்ல மழைப்பொழிவை, முதல் மழைப்பொழிவை, அதாவது முதல் மழைன்னா நாளைய தேதியில முதல் மழை. இன்றைக்கு மழை பெய்யும். நேற்றைக்கே கொல்லிமலை பகுதியில் மழை, நனைக்கும் மழை நேற்றைக்கும். அதே போல இன்றைய விட நாளை பரப்பிலும் கூடும், அளவிலும் கூடும், இடிமின்னல் தாக்கத்திலும் கூடுதலாக இருக்கும். மழைக்கு முன்னாடி ஒரு காற்றும் வரும். நாளைய மழைப்பொழிவு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, ஆந்திர பிரதேசம் மற்றும் அதையும் தாண்டி தெலுங்கானாவின் ஹைதராபாத் தொடங்கி தமிழ்நாட்டோட கன்னியாகுமரி வரைக்கும். இதுல குறிப்பாக தமிழ்நாட்டில் எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர். நாளைக்கு திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி அதிகமா இருக்கும். திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அப்புறம் அப்படியே நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அப்படியே இந்த மலைப்பகுதியை ஒட்டி அதிகமா இருக்கும், நல்ல மழை இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மழைப்பொழிவு தான் கடலோரத்தை நோக்கி நாளை நள்ளிரவு கனமழை பொழிவை இடிமின்னலுடன் கொடுப்பதற்கு வரும். அதாவது புதன்கிழமை 18ஆம் தேதி நள்ளிரவு திருச்சி மாவட்டத்தில் நீடித்து நின்று பொழிந்து விட்டு, பெரம்பலூருக்கும் புதுக்கோட்டைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விட்டு, தஞ்சாவூருக்கும் கொடுத்து விட்டு, மிக மெல்ல, அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு, ஆந்திர எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரம் அதாவது பழவேற்காடு தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும், அதுலேயும் குறிப்பாக திருச்சி, பழவேற்காடு இடைப்பட்ட வட உள் பகுதிகளுக்கு கனமழை பிடிப்பை கொடுத்து கொண்டு டெல்டாவிற்கு, அதாவது நாளை புதன்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு வியாழக்கிழமை 19ஆம் தேதி அதிகாலை கடலோரம் வந்து கொடுக்கும். அந்த மழைப்பிடிப்பு ராமநாதபுரம், புதுக்கோட்டை கடலோரம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை கடலோரம், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை, திருவள்ளூருக்கெல்லாம் கொடுக்கும். சென்னை, திருவள்ளூருக்கு மழை எப்போ? அதாவது புதன்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு வியாழக்கிழமை அதிகாலை 18 இரவு 19, டெல்டாவிற்கும் 18 இரவு 19, நாளை இரவு நாளைய மறுநாள் அதிகாலை கிடைக்கும். கடலோரமும் கொடுத்து விட்டு கடலுக்குள்ளும் போய் கொடுக்கும். நீண்ட நேரம் அதிகாலையில காலை கடலில் பொழிந்து கொண்டிருக்கும். பிறகு அது ஓய்ந்தது பிறகு மீண்டும் கிழக்கு காற்று உள்ளே நுழைய தொடங்கினால் தாமதமாக வரும் மழை. காரணம், கிழக்கு காற்றை இடைமறித்து மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும், தாமதமாக வரும். ஆனால் அதற்கு முன் இந்த காற்று வருவதற்கு முன் புழுக்கம், வியர்வை அதிகமாக இருக்கும். அதாவது வியாழக்கிழமை 19ஆம் தேதி, நாளைய மறுதினம் வியாழக்கிழமை தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல மீண்டும் தொடங்கி கடலோரத்திற்கு கொஞ்சம் தாமதமாக நள்ளிரவு அதிகாலையில் வந்து மழைப்பொழிவை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை கொடுக்கும்.
இப்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை, அதாவது வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை அதிகாலை, நாளை இரவு கொடுக்கும் மழையை விட கூடுதல் மழை பொழிவு தெரிகிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், டெல்டா மட்டுமல்ல ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கு மழைனா நாளை 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை, 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை இரவு நள்ளிரவு, வியாழக்கிழமை 19ஆம் தேதி அதிகாலை காலை, மீண்டும் வியாழக்கிழமை 19ஆம் தேதி மாலை இரவு நள்ளிரவு, 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை. இந்த நேரங்களில் தான் கடலோரத்திற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அவ்வளவு மணி நேரம் நான் சொன்னது மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை காலை வரையெல்லாம் பெய்து கொண்டே இருக்காது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மணி நேரம் இப்படித்தான் இருக்கும். ஒரு இடத்துல மாலை வந்தால் மீண்டும் நள்ளிரவு வருவது சிரமம். அப்போது மேகமூட்டமா தூறலா தான் இருக்கும் வந்தாலும். ஆக ஒரு முறை தான் வலுவாக வரும். நாளொன்றுக்கு ஒரு முறை 1 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. சில இடங்கள்ல சில மணி நேரங்கள் பொழியலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றே தொடங்கிடுச்சு. இன்றைக்கு 17, நாளை 18, அடுத்த நாள் 19, 20, 21ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கு. 22ஆம் தேதி ஆந்திர கர்நாடக எல்லையோரங்களுக்கு இருக்கு. ஆக இந்த சுற்றின் மழை 22ஆம் தேதி வரை. அடுத்த மழை வெயில் கொஞ்சம் கூடும். கொஞ்சம் வெயில் 22ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை வெயில் கூடும். கூடினாலும் ஏற்கனவே பொள்ளாச்சி கூடியது. அடுத்து வரப்போறது எங்க கூடும்னா ஈரோடு கூட போகுது. இப்ப இந்த சுற்று பொள்ளாச்சி கூடியது. அடுத்த சுற்று வரக்கூடிய இந்த மழைக்கு பிறகு அடுத்த ஒரு மழைக்கும் இடைப்பட்ட நாள் இருக்கு பாத்தீங்களா, 23, 24, 25, 26, 27ஆம் தேதி ஈரோடு கூடும். ஈரோடு, கரூர் கூடும், சேலம் கூடும். அப்போ பொள்ளாச்சி குறைவா இருக்கும். காரணம் என்னன்னா கிழக்கு திசை காற்றோட திசை தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு, தென்கிழக்கிலிருந்து வடமேற்காக இருக்கும். அப்போ கர்நாடக எல்லையோர வெப்பம் கொஞ்சம் கூடும். கர்நாடக எல்லையோர மலைப்பகுதி அவ்வளவு இருக்காது. அதனால ஈரோடு, கரூர் மற்றும் நாமக்கல், பரமத்தி, வேலூர், சேலம் இந்த பகுதி கூடும். அதாவது 23 இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் கூடியிருக்கும். இந்த பகுதியில் கொஞ்சம் நல்லா கூடியிருக்கும். ஆனால் 100 டிகிரி தான், 100 டிகிரிக்கு மேல போகாது. அதுக்கு அடுத்தது மாத இறுதி நாளில் வெப்பச்சலன இடிமழை அடுத்தது தொடங்குகிறது. கண்டிப்பாக கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு உறுதியாக தெரிகிறது. ஆந்திர எல்லையோரத்திற்கும், ஆந்திர எல்லையோரம், கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம் மாத இறுதி நாட்கள் நம்ம ஏற்கனவே இன்னொரு நிகழ்வு சொல்லியிருந்தோம். அந்த மழை 28, 29, 30, 31 அல்லது 29, 30, 31 இருக்கும். மாத இறுதி நாட்களில் இருக்கும். தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். அடுத்து வருகிறது இன்றைக்கு ஐஸ் கட்டி மழை எங்கே, அடுத்து வரக்கூடிய அறிக்கையில காற்று எங்கே, இடிமின்னல் எங்கே, இன்றைக்கு மழை பொழிவோட தீவிரம், அதாவது ஐஸ் கட்டி மழையும் இடிமின்னலும் எங்கே தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதை அடுத்து வரக்கூடிய அறிக்கையில பார்க்க போகிறோம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.